அதுக்கு வந்து பச்சரிசி அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சு இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள், பாசிப்பருப்பு, தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். முதல்ல இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு. பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகா போட்டுக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதில் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு போட்டுக்குருவோம். கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம். இந்த அரைச்ச மாவை தூக்கி நம்ம இந்த தாச்சியில் ஊற்றுவோம். நல்லா கிண்டிடுவோம். இடியப்ப மாவுலேயும் இந்த கொழுக்கட்டை செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்படி பச்சரிசியை ஊற வச்சு ஆட்டி இப்படியும் செய்யலாம். இப்போ இந்த கிண்டினதை கீழே இறக்கி வச்சுட்டு இதை வந்து அவிக்கிறதுக்கு இட்லி சட்டியை நம்ம வச்சுக்கிட்டு அவிக்கணும். இட்லி சட்டியை காய வச்சுக்குவோம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி சட்டியில் வெந்திருக்கும். நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இதை நல்லா கார சட்னியோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது.